ஓர் அழகான வனத்தில் அப்பு என்ற குட்டி யானை இருந்தது. அப்புவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அது தனக்கு ஒரு சிறப்பு சக்தி வேண்டும் என்று எப்போதும் நினைக்கும். ஒரு நாள் அப்பு ஆற்றங்கரையில் விளையாடும் போது ஒரு மினுமினுக்கும் கல்லை கண்டது. அப்பு அதை தொட்டதும் ஒரு மாய வெளிச்சம் சூழ்ந்தது. ஒரு குரல், அப்பு, உனக்கு ஒரு சிறப்பு சக்தி வேண்டுமானால் நீ ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னது. அப்பு தைரியமாக பயணத்தை தொடங்கியது. அதன் நண்பர்களான குட்டி அணில் சின்னுவும் குட்டி ஆமை முத்துவும் அதனுடன் சேர்ந்து கொண்டன. அவர்கள் அனைவரும் சேர்ந்து பல ஆபத்தான காடுகள், மலைகள் மற்றும் ஆறுகளை கடந்து சென்றனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு பெரிய குகைக்கு வந்தனர். குகைக்குள் ஒரு பெரிய தடையாக ஒரு பாறை இருந்தது. அப்பு தனது பலத்தால் அந்த பாறையை நகர்த்த முயற்சித்தது. நிறைய முயற்சிக்கு பிறகு அப்பு பாறையை நகர்த்தியது. குகைக்குள் ஒரு அழகான ஒளிமயமான இடம் இருந்தது. அங்கே ஒரு தேவதை தோன்றியது. தேவதை அப்புவை பார்த்து, அப்பு, உன் பலம், தைரியம் மற்றும் விடாமுயற்சியே உன்னுடைய சிறப்பு சக்தி. நீ எப்போதுமே ஒரு சிறப்பு யானைதான் என்று சொன்னது. அப்புவும் அதன் நண்பர்களும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினர். அப்புவுக்கு தன் தனித்துவமான குணங்களே அதன் மிகப்பெரிய சிறப்பு என்று புரிந்தது. நீதி: நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். நம்முடைய பலங்களும் திறமைகளுமே நம்முடைய சிறப்பு சக்திகள்.